ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தக்காளி சாதம், அதுவும் பிரியாணி டேஸ்ட்டில் தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். குக்கரில் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி நம்ம நார்மலாக சாப்பாடுக்கெலாம் பயன்படுத்தலாம் அந்த அரிசியில் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் பிரியாணி அரிசி கூட இதுக்கு பதிலாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஹீட் ஆனதும் நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் சேர்க்காமல் ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் வாசனை வந்து வித்தியாசமாக இருக்காது. அதனால் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக அரிசி கிடைக்கும். அதே மாதிரி கீழேயும் அடிப்பிடிக்காது. நல்லா ஆயிலெலாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இது 1 நிமிஷம் மட்டும் நமக்கு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிடலாம். இந்த வெங்காயத்தோட அளவு வந்து நம்ம எடுத்துருக்கிற அரிசியை பொறுத்து தான். இன்றைக்கி நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறேன். ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக நமக்கு வந்து வெங்காயம் வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கிடலாம். இது கூடயே ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்குறேன். ஒரு கையளவுக்கு புதினா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கும்போது நமக்கு நல்லா பிரியாணி வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் வதங்கட்டும். இது கூடயே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவுக்கு பதிலாக நம்ம பிரியாணி மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம், அல்லது மட்டன் குழம்பு மசாலா அதுவும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிடலாம். நம்மளோட காரத்துக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் 2மே சேர்த்துருக்குறேன். இது எண்ணெயிலே வதங்கணும். அப்போ தான் சூப்பரான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கிடலாம். இந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தான் இப்போ தக்காளி சேர்க்கணும். ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நம்ம அரிசி எடுத்துருக்கிற அளவு பொறுத்து தான் தக்காளியோட அளவும். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். அதுக்கு அடுத்து தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அதனால நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சூப்பராக வதங்கி தொக்கு மாதிரி நமக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நம்ம ரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நார்மல் சாப்பாடு அரிசிக்கு. இது வந்து தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அரிசி போடணும். அதனால் 1 கொதி அளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கிடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் வந்து இதில் நம்ம ஜூஸ் மட்டும் எடுத்து சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 1 விசில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் 2 விசில் லோ ஃப்ளேம்லேயும் வைக்கணும். இந்த குக்கர் விசில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். அல்லது 2 விசில் வச்சாலும் நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு சூப்பரான நமக்கு தக்காளி பிரியாணி ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த எண்ணெயோட அளவு, தண்ணியோட அளவு நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அடிபிடிக்கவே பிடிக்காது. வாசனை பிரியாணியோட வாசனை அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே ஃபாலோ பண்ணி நம்ம பிரியாணி அரிசியிலே நம்ம செஞ்சிடலாம். அது தண்ணியோட அளவு மட்டும் வேறுபடும். இப்போ பாஸ்மதி ரைஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 1 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும்.